இது வந்து ஸ்மோக்கிங் ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டோர் இருக்குது. இங்கே ஒரு டோரு, இங்கேயே சார்ஜருக்கு சார்ஜ் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேயே நம்ம படுத்து தூங்குறனாலும் தூங்கலாம் போல். ஏன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே கோடு வந்துடுது. எனக்குங்களா என்னென்னு தெரியுதா? இது வந்து சீட்டு சேர் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஹேண்ட் வாஷ் ஏரியா, டாய்லெட்ஸும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, லிக்கர் ஷாப்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்சர்வ் பண்ணால் இது வந்து ஸ்மோக்கிங் ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டோர் இருக்குது. இங்கே ஒரு டோரு, அப்புறம் இங்கே ஒரு டோர். இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து அப்புறம் இந்த டோரை ஓப்பன் பண்ணால் தான் வெளியே உள்ளே வர முடியும். இதுக்கு என்ன காரணம்னா இந்த ஸ்மோக் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி கட்டி வச்சுருக்காங்க. செம்மல காய்ஸ், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே சார்ஜருக்கு சார்ஜ் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேயே நம்ம படுத்து தூங்குறனாலும் தூங்கலாம் போல். நல்லா ஜம்முன்னு இருக்குது. அப்படியா என்னை மாதிரி லாங் ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கூட யாராவது வந்தாங்க அப்படின்னா நல்லா தூங்கலாம். தனியாக இருந்தால் கொஞ்சம் பயம்தான். நம்ம வரைக்கும் தூங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ண. பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ப்ளே ஆகியிருக்கு பார்த்தீங்களா, அந்த மியூசிக்குக்கும் இந்த சோஃபாவில் அப்படி படுத்து கிடக்கிறதுக்கும் அப்படி தான் இருக்குது. இல்லை காலை நீட்டி ஷூ போட்டுக்கனால காலை அப்படி வச்சுக்கிற வேண்டியது தான். நல்லா இருக்குது. இப்போ நம்ம எங்கே போய்க்கிருக்கோம் அப்படின்னா இங்கே மஸ்கட் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ட் பண்ண தான் போய்க்கிருக்கோம். மதுரா ஏர்போர்ட்லேயும் ஃப்ரீ ஒய்ஃபை இருந்துச்சு. ஆனால் நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி அதில் ஓடிபி வரும். நம்ம வந்து அப்போ தான் நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணால் யூஸ் பண்ணலாம். இங்கே மஸ்கட் ஏர்போர்ட்டில் வந்து நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணோன்னா ஒரு கோடு ஜென்ரேட் ஆகி வருது அந்த மிஷினில். அந்த மிஷினை வந்து நம்ம ஒய்ஃபையில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது. இப்போ அந்த மிஷினை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். மிஷினில் தான் அந்த இங்கே நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே கோடு வந்துடுது. எனக்கு வந்து கோடு வந்துருச்சு, நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா லிக்கர் ஷாப்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது மஸ்கட் ஏர்போர்ட்டில். இங்கேயே பார்த்தீங்கன்னா குளோபல் மணி எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இவங்ககிட்ட கேட்டதுக்கு சவுதி ரியாலை நான் உனக்கு கொடுக்குறேன், இந்தியன் மணி கொடுப்பியான்னு கேட்டதுக்கு கொடுப்பேன்னு சொன்னான். ஆனால் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் சவுதி ரியாலை வந்து ஃபஸ்ட்டு ஒமான் கரன்சியாக மாற்றி அதுக்கப்புறம் நான் இந்தியன் கரன்சியாக மாற்றுவேன், அதுக்கு வந்து நான் டபுள் சார்ஜ் நான் கலெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. அப்படியே மயான அமைதி. மியூசிக் மட்டும் ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஏர்போர்ட் சூப்பராக இருக்குங்க, மஸ்கட் ஏர்போர்ட். போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா B4 to B24 ஸ்ட்ரைட்டாக போக சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் லிஃப்டில் ஏறி. இந்த ஏர்போர்ட்ஸில் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டேரு, இந்த ஸ்டூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஏர்போர்ட்டில் இன்டீரியர்லாம் அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களா, ஸ்டூல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்த்தீங்களா என்னன்னு தெரியுதா? இது வந்து சீட்டு சேர் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஹேண்ட் வாஷ் ஏரியா, டாய்லெட்ஸும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ, பாய்.